Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இட்லி ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவையான புதினா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுவையான புதினா இட்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் 5 இட்லி செய்யற மாதிரி அந்த அளவுக்கு புதினா எல்லாமே எடுத்துர்க்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துர்க்கேன். நான் புதினா அதிகமாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் புதினாவோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்காது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு இஞ்சி துண்டு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. இட்லி மாவு ஒரு 5 இட்லிக்கு ஆகிற மாதிரி இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க சுவையான புதினா இட்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருக்கேன். கடாய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெயில் வதக்கக்கூடாது. லைட்டாக அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம இட்லியை ஆவியில் வேக வைக்கிறதுனால அதுலேயே வெங்காயம் நல்லா வெந்துடும். அதனால லைட்டாக மட்டும் இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இதில் வெங்காயம் சேர்த்துருக்கேன். பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ தனியான ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அதே கடாயிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் பக்கம் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட புதினா இலை சேர்த்துக்கிறேன். புதினா அதோட கலர் மாற அளவுக்கு ரொம்ப வதக்கிடக்கூடாது. லைட்டாக வதக்கினாலே போதும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வதக்க சொல்கிறேன். லைட்டாக வதக்கினா போதும். புதினாவோட கலர் மாறிடுச்சுன்னா அதோட ஃப்ளேவரும் அதோட இட்லி புதினானாலே க்ரீன் கலரில் தான் இருக்கும். இட்லி பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வராது. பாருங்கள், புதினா இந்தளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ புதினா இட்லி செய்கிறதுக்கு பேஸ்ட் அரைக்க போகிறேன். அதுக்கு நான் சீரகம் புதினா வதக்குனது இதில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துக்க வேணாம், ஏன்னா மாவில் உப்பு சேர்த்துருப்போம். அதனால் லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலை, கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ்க்கு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை நான் மாவு கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அது கூட நான் வதக்கின பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள், நான் மாவு கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ரொம்ப ஃபைனாக இன்னும் கொஞ்சம் புதினா சேர்த்துருந்தீங்கன்னா அந்த க்ரீனிஷ் கலர் வரும். பட் ஆனால் எனக்கு போதுமான அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நான் இட்லி பாத்திரத்தில் இட்லிக்கு ஊற்றி வைக்க போகிறேன். அதுக்கு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நான் தண்ணி தேவையான அளவு ஊற்றிருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அதில் கொஞ்சமாக புதினா இலையே இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வேகும்போது இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அந்த இட்லியில் ஃபுல்லாக இருக்கும். அதனால் சாப்பிட்றதுக்கு ஸ்மெல் சூப்பராக இருக்கும், இட்லியோட ஸ்மெல்லு. பாருங்கள், இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா வேகட்டும். மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். எப்படி இட்லி வேகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம நார்மலாக புதினா சட்னி, புதினா பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி கூட தோசை கூடலாம் கலந்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இட்லி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நான் பிளேட்டில் மாற்றிக்க போகிறேன். அவ்வளோதாங்க, சுவையான புதினா இட்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுக்கு சைடிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சாம்பார் வெரைட்டிஸ் கூட எல்லாமே ஊற்றிக்கலாம், சூப்பராக இருக்கும். நிறைய குழம்பு வெரைட்டிஸ் நான் எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. Thank you.